शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அண்ணாமலை ரமணாண்டி அருணாச்சல நாள் பீரப்பாழியை தாண்டி கண்ணால் என் உள்ளத்தை தூண்டி அருட்காதலால் கண்ணீரை கற்க வைத்தாண்டி அண்ணாமலை ரமணாண்டி மோகன மோன சிரிப்பே அவன் முகத்தினில் கண்டபின் எனக்கு எதிர்ப்பே சாகவும் நான் துணிவுற்றேன் என் வாழ்வு தாழ்வெல்லாம் தன் பொறுப்பற்றேன் என் வாழ்வு தாழ்வெல்லாம் தன் பொறுப்பற்றேன் எல்லாம் எனக்கென்றிருந்தே உடல் என்னூறு என்றிடவே கற்றிருந்தேன் சொல்லாமல் சொல்லியே மாற்றி எல்லா சொத்தும் பறித்தென்னை சோம்பேறியாக்கி தன்னை போலாண்டியா செய்தார் என் தாய் போல வந்து தனிப்பட செய்தான் உன்னை கொடு என்று கேட்டார் நான் ஓடி ஒளிந்தாலுமே விடமாட்டான் தன்னையே நம்பிடச் சொல்வான் யாரும் தான் என்றெழுந்தால் தன் சக்தியால் வெல்வான் என்னை விடாதவன் என்றே என்னை விடாதவன் என்றே நான் எல்லோரையும் விட்டு அவன் பின்னே சென்றேன் நான் எங்கும் போக சகியான் தானே நான் என்றணைந்திடும் ஞான சுகியான் மானமும் போக சிரித்தான் என்னை வாழ வைப்பான் போல வந்து வரித்தான் அண்ணாமலை ரமணாண்டி அண்ணாமலை ரமணாண்டி அண்ணாமலை ரமணாண்டி ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம் சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த ராமபிரானுடைய அதி அற்புத செயலாகிய இன்றைக்கு உலகமெல்லாம் போற்றி போழுகின்ற அந்த பகைவனுக்கும் கருணை காட்டுதல் என்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே முருகநாத் சுவாமிகள் மூலமாக எனக்கு அந்த ராமபிரானுடைய உண்மையான அந்த மனப்பான்மையை புரிய வைத்தாரோ அந்த லோக மகாகுருவா பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லோரையும் இந்த திருவுந்தியார் பாடத்திட்டத்தின் கீழ் 4வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற இறைவனுடைய லீலை ஸ்ரீ ராமபிரானுடைய லீலை. அதை முருகனார் தேர்ந்தெடுத்ததற்கு அபரிமிதமான காரணங்கள் பற்பல இருக்கின்றன. அதை பற்றி முருகனார் கூறுவதை பார்ப்போம். நகையினன் இன்று போய் நாளை வா என்றான் பகைவனிடம் பரிந்துந்தி பெற பரங்கருணை கடல் உந்தி பெற. நகையினன் ஒரு புன்சிரிப்பு சிரித்தார். பிறகு அந்த சிரிப்பு ஒரு ஏளன சிரிப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா நிராயுதபாணியாக ஆக்கிவிட்டார் ராவணன். அவனுக்கே அது ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவனுடைய நிலையை கண்டு சிரித்து அப்படி சிரிப்பதே அவனுக்கு தாங்க முடியாத ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். உன்னுடைய வில்வித்தையின் தரம்
அத்தனையுமே இவ்வளவுதானப்பா என்று கூறுகின்ற ஒரு சிரிப்பு. பின்பு இன்று போய் நாளை வா ராவணா, நீ இன்றைக்கு நன்றாகவே யுத்தம் செய்தாய். அவர் சொல்றார், அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வர, அதுக்கு முன்னாடி நிகழ்ந்தத இன்று போய் நாளை வா என்று பகைவனிடமும் பரிந்து கூறினார். ஏனென்றால் ராமபிரான் பரங்கருணை கடலாக இருப்பதினாலே அவ்வாறு அவர் கூறினார் என்கிறார். இது இந்த இன்று போய் நாளை வா தெரியலன்னா ராமாயணமே தெரியலன்னு அர்த்தம். அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு அசாதாரணமான கருணை செயலாக போற்றப்படுகின்றது. முதல் முறையா ராவணனை யுத்த பூமியில பார்க்கிறார். விபீஷணன் தான் இவருக்கு ராவணனை அடையாளம் காட்டுகிறார். அந்த ராவணனுடைய அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தை கண்டு ஸ்ரீ ராமபிரான் அவரை வியந்து பாராட்டுகின்றார். அதற்கு முன்னால ராவணன் ஹனுமான், லக்ஷ்மணன், இன்னும் சில பேரை எல்லாம் எதிர்த்து போரிட்டு அவர்களெல்லாம் தோற்கடித்து விட்டு ராமபிரான் முன்னேலே வந்து நிற்கிறான். அப்பொழுது வால்மீகி கூறுகிறார், அவனுடைய அந்த கம்பீரமான கரிய மேனியிலே அவன் அணிந்திருந்த ஆபரணங்கள்லாம் வைரக்கற்கள் எல்லாம் மின்னல் கீற்றுக்களாக, ஒரு கருத்த வானத்திலே மின்னல் கீற்றுக்கள் எப்படி பளிச்சென்று ஒளி வீசுமோ அப்படி அவை பட்டொளி வீசி பறந்தன அப்படின்ற. அதை படிக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, இன்னைக்கு கூட ஸ்ரீலங்கால அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த லோக்கல்ஸ், கருத்த மேனியரா தான் இருக்கார். அதே கண்ணங்கரையில் ஒரு கருப்பு. எங்க அதிபர் சொல்லுவார், ஒரு வாட்டி ஏதோ தோசையோ ஏதோ ஒண்ணு காந்தி போச்சு, என்னுடைய தம்பி எல்லாம் கோச்சிட்டு நான் சாப்பிட மாட்டேன் ஊன்னு. அப்போ அவரு சொன்னாரு, உப்மா தான் நினைக்கிறேன், இந்த காந்தலே ருசி கருப்பே அழகு அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்றாரு. இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்புறம் அதை சாப்பிட்டு வேற காமிச்சார், பாரு இந்த காந்தல் சாப்பிட்டு பாரு அவ்வளவு ருச்சியா இருக்கும் பாரு. அப்புறம் அவரும் ஒத்துட்டா ஹாப்பியா சாப்பிட்டான். அது மனப்பான்மை தான். when you change the mentality, the whatever suffering you think you are undergoing will totally transformed or gets transformed into happiness. அது மனசுதான் காரணம். அப்படி அந்த கருத்த மேனியில அப்படின்ற போது எனக்கு இன்னைக்கு இவாள்லாம் அப்படித்தானே இருக்கா. இன்னொன்னு நீங்க பாருங்க, இந்த ராவணன் 3 லோகங்களுக்கும் அதிபதியாக, ஏகசக்கராதிபதியாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய தலைநகரத்தை பூமியில தான் இந்த ஸ்ரீலங்கால வச்சுட்டு இருக்கான். அதே போலதான் ஜலந்திராசூரன் ஒரு பெரிய அசகாய சூரன், அவனும் அப்படிதான். ஜலந்தர்ற பேரே இன்னைக்கு அந்த மாகாணத்துல, அந்த பஞ்சாப், அவன் பேர்லயே ஒரு ஊரே இருக்கு ஜலந்தர்னு. அங்க அந்த ஊரை அவன் தலைநகராக வைத்துக்கொண்டு அவனும் பூமியில தான் இருந்திருக்கான். இப்படி இந்த பூமாதேவி மீது பற்று கொண்டு நிறைய பேர் இந்த வானலோகம், தேவலோகம், இப்ப மகாபலி தேவலோகத்துல ஆட்சி பண்ணார் அப்படிலாம் சொல்றா. ஆனா இந்த பூலோகத்திலயும் ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு இவாளுக்கெல்லாம். வந்து எல்லா ஊரையும் விட்டுட்டு நம்ம ஊர்ல வந்து இருக்கிறதுன்னா அது ஒரு பெரிய விசேஷம் தானே. அப்படி இருந்ததுனாலதான் தட் என்டையர் ரேஸ் ஸ்ரீலங்கால இருக்கிறவா வந்து கண்ணங்கரையில கருப்பா இருக்கா. தப்பா சொல்லலை எதுவும். அவ ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால கூட தான் கருப்பா இருக்கா, அவ ஒரு மாதிரி கருப்பா இருக்கா. இப்ப ஸ்ரீலங்கால இருக்க கருப்பு இட்ஸ் டிஃப்ரெண்ட். நாகாலாந்துன்றோம், நாகலோகம்ன்றோம், அவ முகமே கொஞ்சம் அந்த இதுவா இருக்கலாம். பாம்பு அந்த லோகத்துல இருக்கவா நாகலோகத்துல இருக்கவா நாகமா தானே இருப்பா, அந்த ஒரு சாயல் இருக்குமே. அப்படிதான் அதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு விதம். எல்லாமே அழகுதான், கருப்புன்றதுனால அழகு இல்லைன்றது அர்த்தம் இல்லை.
அழகுன்றது இன்னும் கொஞ்சம் ரொம்ப தீவிரமா பார்த்தா மனசை பொறுத்தது தான். மனசு கிளியரா இருந்து, தாட்ஸ் கிளியரா இருந்தா, அந்த அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அந்த அழகுக்கு சமானமா வேற அழகு இருக்க முடியாது. உடல் அழகு வந்து ஒரு அழகே இல்ல. அழகே இல்லன்னா அது ஒரு அழகு தான். பட் அகத்தின் அழகு அதை விட அதிகமான ஒரு அழகு. இவரு அந்த ராமபிரான் வந்து அந்த ராவணனை பார்த்த உடனே அப்படிலாம் ஆச்சரியப்படுறார். என்ன ஒரு மெஜஸ்டிக் ஒரு ஸ்டேச்சர் அப்படின்னு வியந்து பாராட்டுகிறார். ஆனா பின்னாடி அவருக்கு பழைய நினைவுகள்லாம் அப்படியே பொங்கி பொங்கி பெருகுகின்றன. தன்னுடைய அன்பு மனைவியை ரொம்ப நீச்சத்தனமாக இவன் கவர்ந்து கொண்டு வந்தவன். எவ்வளவு ஒரு கயவனா இருந்தா, இவன் இவ்வளோ பெரிய ராஜா சக்கரவர்த்தி 1000 பேசுகிறானே, பண்ண காரியம் அப்படியே இருக்கு. எனக்கு என்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்கு எனக்கு துப்பு இல்ல, நான் தகுதியற்றவன் அப்படின்னு என்ன அந்த நிலைமைக்கு reduced me to such pathetic levels. என்னால அதை சகிச்சுக்கவே முடியலையே. திருட்டுத்தனமா பிராட்டியார அதுவும் மாற்றான் மனைவியை விரும்புவது தப்பு. இவன் என்ன வேதம் படிச்சான், என்ன சாஸ்திரம் படிச்சான்? இவன் மனதை இவனால் அடக்க முடியவில்லை என்றான். திருக்குறள்ல திருவள்ளுவர் திருப்பி திருப்பி சொல்றாரு நிறைய இடத்துல. அதெல்லாம் இவன் அர்த்தமே எழுத மாட்டேன்றான். அந்த மாதிரி ஒரு ராஜா வந்து எந்த அளவு ஆன்மீக கல்வி பெற்றவராக இருக்கலாம், தன்னை உள்ளத்தை அடக்கியவன் தான் உலகை அடக்க முடியும். உள்ளத்தை ஆளுபவன் தான் உலகை ஆள முடியும். பகவானே மாபெரும் அத்தாட்சி. அவர் உள்ளத்தை, அவருடைய மனதை அவரா ஆண்டார், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார். உலகமே அவருக்கு கட்டுப்பட்டது. அது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்படி சிறிது கூட நியாயம், நீதி, நேர்மை ஒன்ன கூட நினைத்து பார்க்காமல் எவ்வளவு மோசமாக ஒரு இவன் ஒரு ராட்சசனாக இருந்தால் இப்படி பிராட்டியாரை கவர்ந்து போயிருப்பான். அதுவும் பஞ்சவடியில பிராட்டியாரை காணோன்னு எப்படியெல்லாம் நாம் கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் ஒரு ஞாபகம் வருது. கதறி கதறி அழுததெல்லாம் ஞாபகம் வருது. பார்க்கின்ற மரத்தை பார்த்து நீ சீதையை பார்த்தாயா? மிருகங்களே, பார்க்கிற மிருகத்தை எல்லாம் நீ சீதையை பார்த்தாயா? இல்ல லக்ஷ்மணா அவள் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு நமக்கு வேடிக்கை காட்டுகின்றாளா? இல்ல நீர் சுமந்து வர எங்கேயாவது தண்ணி கொண்டு வரணும்ட்டு ஜலத்துக்கோசரம் ரொம்ப தூரம் போயிட்டாளா? வர்றதுக்கு நேரமா இருந்தா? இல்ல ஏதாவது காட்டு மிருகங்கள் கொன்று விட்டு இருக்குமா? இல்ல ஜனஸ்தானத்துல 14,000 அரக்கர்களை நான் வென்றேன், எவராவது ஒத்த 2 பேர் பழிச்சு போய் அவன் என்னை பழிவாங்குவதற்கு இப்படி அவளை தூக்கி கொண்டு போய் இத்தனை நேரம் என்று சாப்பிட்டு விட்டு இருப்பார்களா? லக்ஷ்மணா நீயே சொல், எனக்கு 3 லோகத்திலே எனக்கு மன்னிப்பு உண்டா? நான் இன்னும் உயிரோட இருக்கனே. இந்த துக்கத்தை என்னால தாங்க முடியலையே, என்னுடைய ஜீவிதமே துக்கமா இருக்கு. வால்மீகி சொல்றார், ஒரு அடித்து வீழ்த்தப்பட்ட நெருவடம் போல, ஒரு நெடு மரத்தை போல ராகவன் கீழே விழுந்து கிடந்தான். அப்படியெல்லாம் ராமபிரானர் பார்த்ததே இல்லை யாரும். அடித்து வீழ்த்தப்பட்ட நெருவடம் போல் தரையில விழுந்து தன்னுடைய உணர்வை இழந்தவர் மீண்டும் அந்த உணர்வை பெறும்பொழுது, லக்ஷ்மணா ஜனக மகாராஜருக்கு நான் என்ன பதில் கூறப் போகிறேன்? இப்படியெல்லாம் என்னோடு துன்பப்படுவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு முடிவை அடைவதற்குத்தானா வைதேகி என்னோடு காட்டுக்கு வந்தாள்? அப்போ அவருடைய படுற துன்பத்தை பார்த்து லக்ஷ்மண சுவாமிக்கு அவரால தாங்க முடியல. அண்ணா, 3 லோகத்திலும் தங்களுக்கு நிகரான ஒரு வீரன் இருக்கிறானா? உங்க மனசை தளர விடாதீங்க. ஏதோ காட்டு மிருகங்கிட்ட எல்லாம் போய் அகப்பட்டு கொள்றதுக்கெல்லாம் தேவி ஒண்ணும் அப்படி ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல. அரக்கர்கள் பிடித்து போயிருப்பார்களா என்று சொன்னால் ஒருவேளை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்க எதிர அவளை துன்புறுத்தணுன்றதுக்காகவே அவர்கள் அவளை பத்திரமாக காப்பாற்றி வைத்திருப்பார்கள். அதுதான் நடந்தது. ராவணன் உனக்கு 10 மாசம் டைம் கொடுக்குறேன்றான். எதுக்கு? இவளுக்கா ஒரு ரியலைசேஷன் வரட்டும்ன்றது.
அப்படி ராமபிரான் ஒரு வேளை வந்தா இவ எதிரியே அவரை நம்முடைய சக்தியை வைத்து கொன்று காண்பித்தால், வதம் செய்து காண்பித்தால், அப்ப இவ ஒத்துந்தானே தீரணும். இப்படி லட்சுமண சுவாமி சொன்னது நடந்தது. ஆகவே நீங்கள் கவலைப்படுவது தகாது. கோதண்டத்தை எடுப்பீர், வீரனாக எழுந்து நில்லுங்கள், தேவியை தேடி கண்டுபிடிப்போம். இப்படி துக்கப்படுவது உங்கள் இயல்பே அல்ல. நீங்க தானே என்ன தேத்தணும், நீங்கள் என்னை தேற்ற வேண்டும். நான் உங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்கு, உங்களுக்கு புத்திமதி கூறுவதற்கும் எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் உங்களுக்கு ஆறுதல் கூறுவதா? நான் பேசுகிற இந்த அதிக பிரசங்கித்தனத்தானே சொல்றேன். இதை நீங்கள் தயவு செய்து மன்னியுங்கள். இப்படி இருக்காதீங்க நீங்க. இட் இஸ் நாட் யுவர் நேச்சர். பிறகு ஜடாயுவை பார்த்தது, ராவணன் தான் தூக்கின்னு போனான்னு தெரிஞ்சிருந்தது. அதுவும் தெற்கு பக்கம்தான் போயிருக்கான்னு தெரிகிறது. பிறகு கபந்தன் கூறியபடி சுக்ரீவனை, அவன் கபந்தன் தான் சொல்றான், நீ போய் சுக்ரீவனை நண்பனாக அடைந்து, அவன் ஏன் வாலியை சொல்லலன்னு தெரியல. அதுவும் நான் யோசிச்சு பார்த்தேன். வாலி ரொம்ப திமிர் பிடிச்ச அரகண்ட். ஒரு நாட்டை விட்டு வெளியில ஒரு ராஜகுமாரனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது அது பிராக்டிக்கலா பார்த்தா நடக்காது. அது ராமபிரானால் அடித்து வீழ்த்தப்பட்ட போது அவன் சொல்லலாம், நீ எங்கிட்ட வந்திருந்தா ஒரு செகண்ட்ல கொண்டு வந்திருப்பேன், ஒரு க்ஷணத்துல கொண்டு வந்திருப்பேனே, ராவண என்னை ஏமாத்திரம். தப்பு பண்ணிட்டியே ராமா, என்ன நீ எங்கிட்ட வந்திருக்கணும் முதல்ல. நான் வந்திருந்தா இவன் கவனிச்சிருக்கவே மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனால் தான் கபந்தனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ரெண்டு பேரை பத்தியும், சுக்ரீவனை பத்தியும் வாலியை பத்தியும். ஆனால் தான் சுக்ரீவன் அவனுக்கு தயவு வேணும். நீ போய் சுக்ரீவனுக்கு, அவன் சொன்னது மெயினா சுக்ரீவனுக்கு ஒரு ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பாருன்னு சொல்லல, அந்த அர்த்தத்துல அவன் சொல்லவே இல்லை. அவன் சொன்னதெல்லாம் சுக்ரீவன் இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி இருக்கான், ஏன்னா வாலிக்கு பயந்துண்டு. அவன் சொல்லுவான், தெற்க பக்கம் போனா என்னென்ன இருக்கு, எங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, என்ன ராஜ்யம் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஒரு அவன் ஒரு ஜிபிஎஸ் அந்த காலத்துல. அவனுக்கு உலகம் ஃபுல்லா 6 முறையா நோ சுத்தினான் அவன் வாலிக்கு பயந்துண்டு. ஆனா அவனுக்கு எல்லாம் ஃபுல்லா தெரியும். அதனால அவன் கபந்தன் சுக்ரீவன்ற வார்த்தையை சொன்னான். எல்லாம் இப்படித்தான், அதாவது உலக வாழ்க்கைன்றது இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் யூ கேன் டூ 1000 டைம்ஸ் போஸ்ட்மார்ட்டம். ஆனா அது அப்படித்தான் நடக்கணும்னு இருக்கு ஃபைனலா. அது இப்படிதான் நடந்தது. நடந்து விட்ட விஷயத்த நம்ம எவ்வளவுதான் இப்படி இருந்தா அப்படியா இருக்கும், அப்படி இருந்தா அது நம்மளுடைய ஆறுதலுக்கு சொல்லிக்கிறது தான். எல்லாம் இப்ப ஸ்கூல் பசங்க இன்னும் 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்தா கூட சீட் கொடுத்துட்டு இருப்போம். நானே ஒரு பிரின்சிபல் சொன்னா, அந்த 2 மார்க் தான் இல்லையே, இல்லாதனால தானே கேட்கறோம். அப்படி கட் ஆஃப் மார்க்கை வச்சு சொல்றது இதெல்லாம் அது மாதிரி. அப்படித்தான். அப்படி இல்லாட்டா இப்படி பண்ணுவேன்னா, இருக்கிறத வச்சு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க, அப்படித்தானே. அப்படி சுக்ரீவனை போய் பண்ணுங்க, அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படி சுக்ரீவனை ஃப்ரெண்டு பண்ணிட்டு அவன் படைய அனுப்புற 4 பக்கமும் எல்லாம் சொன்னா மழை ஆரம்பிச்சிடுது. அந்த காலத்துல மழை காலம்னு பாம்பேலயே பிளைண்டிங் ரெயின்ஸ் ஆரம்பிச்சா, அந்த மாதிரி கொட்டோன்னு கொட்டுறது. அந்த குகையை விட்டு வெளில வர முடியாத அளவு 10 நிமிஷம் நெருப்புல இருக்க மாதிரி இருக்காங்க. சீதைக்கு என்ன ஆயிடுச்சோ என்ன ஆயிடுச்சோன்னு இவரால தூக்கம் வரல. 4 மாதங்கள் கழிந்தனன்றார் வால்மீகி. என்ன துன்பப்பட்டிருக்கணும். எல்லாருக்கும் ஞாபகம் வருது, எவ்வளவு துன்பப்பட்டோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில சீதா பிராட்டியார் அங்க இருக்கான்னு சொன்னா ஒரு பெரிய கடல் அவரை பிரிக்கிறது. அப்பவும் அவர் தளரல, கடலை கடந்து போனார். எல்லாம் ஞாபகம் வருது. எப்படி எவ்வளவு துன்பங்கள், மனைவியை காணோன்றது துன்பம், இந்த பக்கம் சுக்ரீவனை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு தேடுன்றது, அதுக்கு 4 மாசம் வெயிட் பண்ணது ஒரு துன்பம், எல்லாம் பெரிய பெரிய துன்பம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கிடிச்சு முட்டை மோதின்னு பார்த்தா பெரிய கடல் நடுவில் நிக்கிறது ஒரு துன்பம். அதையும் ராவணனே பிற்காலத்துல ஆச்சரியப்படுறான், எப்படி இந்த கடலை தாண்டி இவ்வளவு பெரிய சைன்யத்தை இந்த இவ கொண்டு வந்தா இந்த பக்கம் அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஒரு சாதனை. எல்லாம் ஞாபகம் வருது. எவ்வளவு the time has come. இந்த நேரத்துக்குத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார், இவனை பழி வாங்கணும்ன்றதுக்கு தான். அந்த பேஷன்ஸ் கேலோர், எமோஷன்ஸ் கட்டுக்கடங்காமல் ஓடுகின்றன. அந்த நேரத்துல அவருடைய வில்வித்தியினுடைய பீக்கு உச்சகட்டத்துக்கு சென்றார் அந்த இளவரசர்.
முதல்ல ராவனுடைய தேர்ப்பாகன் அடித்து வீழ்த்தப்படுகிறான். குதிரைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. பிறகு சரமாய் பொழிகிறார் அந்த தேர்ல, அப்படியே ராவணனை கொன்னு. மாறினா மழை, சரமாறினா சரம்னா அம்பு, சரமாறினா அம்பு மழை. பேரு சுக்கு இருக்கு. அது கொடையிற ஸ்பீடுக்கு நினைச்சே பார்க்க முடியல. ராவணன் உடனே வெளியில எகிரி குதிக்கிறான் தரையில. 3 உலகமும் பயப்படுகின்ற ஏக சக்கராதிபதியாக இருக்கின்றவன் தரையில இருக்கான். அவனுக்கே முதல்ல இது அம்யூஸ்ட். அவனுக்கே ஒரு ஆச்சரியமா, எனக்கா இதெல்லாம் நடக்கிறதுன்னு, என்ன பண்ற மாதிரி இந்த ராமன் அப்படி அந்த கையில அந்த வில்லை எடுக்கிறான். எடுத்த வினாடியே அதை அடித்து 2ஆக வீழ்த்தப்படுகின்றது. அந்த வில் ஒடிக்கப்படுகின்றது. அதுவே ஆச்சரியமா இருக்கு. அவனுடைய மகுடம் அடுத்த நிமிஷம் தரையிலே அடித்து தள்ளப்படுது. ராவணேந்திரனுடைய மகுடம் தரையிலே கேட்பாரற்று கிடக்கின்றது. இப்படியெல்லாம் அடுத்து பிளஸ் ஒன் மோர் யார், அவனுடைய கவசம் பிளக்கப்படுகின்றது. இந்திரனுடைய ஐராவதம் அவனை முட்டியதினாலே அதனுடைய தந்தம் அதில் மாட்டின்ட்டுதான், அதனால அதை அப்படியே கவசமா பண்ணிட்டான். அந்த கவசம் பிளக்கப்படுகின்றது. ராமபாணங்கள் அவ்வளவு கூர்மையான சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன. நிராயுதபாணியாக வாழ்க்கையிலே முதலாக நின்று கொண்டிருந்த அவனுக்கு மரண பயம் என்பது முதல் முறையாக ஏற்படுகின்றது. Just to press one more arrow, the war would have come to an end. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. யாருமே அதை அட்வான்டேஜா எடுத்திருப்பா. அடுத்த நிமிஷம் அப்பதான் பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அந்த ராமபிரானுடைய உள்ளத்திலே, we never allowed this man to come into the game. அது ஃபீலிங் அவருக்கு இருந்திருக்கு. ஒரு டென்னிஸ் மேட்ச் நான் பார்த்தேன். அது மேட்ச் ஆஃப் த செஞ்சுரின்னா பில்டப் Ken Rosewalds, about maybe around 35 years ago, and Jim Connors, அவனுக்கு 22 வயசு. இவர் தான் அந்த ஃபைனலிஸ்ட் விம்பிள்டன்ல. அவ்வளோ வெதர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ப்ரிவைல் ஆர் த யூத் வில் ஓவர் கம், அப்படி இப்படின்னு பெருசா ஆர்டிகல் ஆஃப்டர் ஆர்டிகல். அதுக்கு கடைசியில மேட்ச் நடந்த போது இட் வாஸ் 6-2, 6-2, 6-0 அந்த மாதிரி. டோட்டலா இட் வாஸ் டெசிமேட்டட். This Ken Rosewall. Jim Connors never allowed him to come into the game. Before he can find his rhythm, he is a touch artist. Before finding his rhythm, he was wiped out. He was sent out of the court. He lost the game match. That is the way the West will always play, whether it is war or cricket or sports. All is fair in love and war. அது அவளுக்கு அவளுடைய மோட்டோவே அப்படி இருக்கு. நம்மளுக்கு அப்படி இல்லை. வார்னு வந்தா அந்தணர்கள், பெண்கள், பசுக்கள், வயோதிகர்கள், சிறுவர்கள், இவர்களெல்லாம் தாக்கப்படக்கூடாது. தனியா யுத்த பூமியை தேர்ந்தெடுக்கணும். அங்கேயும் நிராயுதபாணியா இருக்கவனை தாக்கக்கூடாது, புறமுதுகிட்டு ஓடுகின்றவனை தாக்கக்கூடாது, உயிருக்கு கெஞ்சுபவனை கொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் all was never fair in our way of war and love. அது ஈஸ்ட் ஆஃப் நம்ம பாரத தேசத்துடைய ஒரு மாபெரும் கலாச்சாரம். குருட்சேத்திரம் வார் அப்படிதான் நடந்தது. அது ஏதோ துவாபர யுகம்ன்றீங்களா? திரேதா யுகத்திலையும் வார் அப்படித்தான் நடந்தது. அது திரேதா யுகம்ன்றீங்களா? கலியுகத்திலையும் இந்த சேரன், பாண்டியன், சோழன் இவெல்லாம் போரிட்டதும் அப்படித்தான் போரிட்டார்கள். உன்னுடைய யுத்த திறமையை காட்டுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக போர் என்பது அமைந்தது.
அப்படித்தான் அதுல இலக்கியம் பிறந்தது. கலிங்கத்து பரணி அது இதெல்லாம் வந்தது. பரணி பாடுதல் என்பதெல்லாம் வந்தது. ஆனா அங்க அப்படி இல்ல. The moment the Mughals came, the moment the British or these Christian people came, அவர்களுக்கு இந்த மாதிரியான இதுவே கிடையாது. யார ஒண்ணா அட்டாக் பண்ணலாம். இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஈவன் திஸ் India Pakistan war, we repeatedly said we will not touch the civilians. பட் அவ பண்ணது ஃபுல்லா நிராயுத பாணிக்கல. ரொம்ப இன்னசென்ட் பீப்புள். அவ என்ன துப்பாக்கி முன்ன கண்ணு முன்ன நாள் முழுதும் துப்பாக்கியே பார்க்காத ஒருத்தன ரொம்ப வீரமா சுட்டு தள்ளணும். இன்னைக்கும் அவ அப்படிதான் இருக்கா. I think it will take minimum another 1,000 years to teach them how to live, how to wage a war, how to improve upon your literature. Maybe 1,000 years may be a very short period. To come out of your deceit, வாயை திறந்தா போய் சொல்றது. They call it diplomacy. நம்ம பாரத தேசத்துல நம்மளுடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு உலகத்தின் மற்ற பாகங்கள்ல இருப்பவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹைட்ஸ்ல இருக்கு. They can't even conceive that things. அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஈடு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இட்ஸ் சம்திங் வெரி அன்பார்ச்சுனேட். பட் அப்படியும் ஈடு கொடுத்து 1000 வருடங்களாக அடிமைப்பட்டு கிடந்தும் மறுபடியும் ஒரு சுதந்திரத்தை பார்த்து மீண்டும் இந்த நாடு ஒரு நாடாக இருக்கின்றது. இங்க அந்த ஒரு we have never allowed this fellow his opportunity to come back into the game, come back into the war. யுத்தத்தை இவன் சரியா பண்றதுக்கே விடாம எடுப்பிலேயே அவனை ஒண்ணுமெல்லாம் பண்ணிவிட்டோம். அது அவ்வளவு நியாயம் இல்லையேன்னு அவர் நினைச்சிருக்கலாம். எல்லாரும் சொல்ற பௌராணிகர்கள், உபன்யாசகர்கள் எல்லாரும் சொல்றதெல்லாம் பரங்கருணை கடல் முருகனாரே அப்படிதான் எழுதியிருக்கார். அந்த ஒரு மாபெரும் கருணைக்கடலாக இருந்தவர் ராவணனை மன்னித்து நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவர்கிட்ட இன்னொரு ஒரு குணம் இருந்தது. அந்த குணம் என்னன்னா, he was very true to his parents. அப்பாக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் ஒண்ணு போறோம். 3 தாய்மார்களுக்கும் அவர் உண்மையாக இருந்தார். பரதம் தனிமையில ஊர்ல இருந்து வந்து அப்பா போயிட்டாரு, அம்மா தான் இது காரணம், தன்னை ராஜாவா பண்ண சொல்லியிருக்கா, எல்லாம் கேட்ட ஒண்ணு சேரணும். அம்மாவை தனிப்பட்ட முறையில ரொம்ப கடுமையாக விமர்சித்தது மட்டுமல்ல, ராஜசபையை கூட்டி என் மேல தப்பு இல்லையே, எங்க அம்மா பண்ண தப்புன்னு பப்ளிக்கா சொல்றான். பிறகு கம்பராமாயணத்துல குகனை பார்க்கும்பொழுது, குகன் வால்மீகி ராமாயணத்துல கூட அப்படித்தான் நினைக்கிறேன். அவங்க குகன் கேக்குறான், நான் எப்படி போனான்ற வழி சொல்றேன், ஆனா எதுக்கு நீங்க போய் ராமபிரானை பார்க்கணும்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஓன்னு அழறான். நான் போய் திருப்பி கூட்டினதான் போறேன், நான் போய் சண்டை போடுறதுக்காக போறேன் அப்படின்றான். பரத்வாஜ முனிவரை பார்க்கறான், அவரும் அதான் கேட்கிறாரு, நான் வழி சொல்றேன் எதுக்குன்னு தெரிஞ்சு. அங்கேயும் கதறுன்னு கதறான், எங்க அம்மா பண்ணா. என் மனசுல அந்த ஒரு எண்ணம் கொஞ்சமே இல்லை. எனக்கு அண்ணாவா இருக்க வந்தேன்னா அரியணையில ஏறணும், போய் அழிச்சுன்னு வரத்துக்கு தான் போறேன் அப்படின்னா பாரத்வாஜ் முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்னுடைய காரியம் வெற்றிகரமா முடியட்டும்னு ஆசீர்வாதம் பண்றார். அப்போ அந்த 3 தாய்மார்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கௌசல்யா தேவியை பத்தி சொல்லும் பொழுது, 3 உலகிலும் பெறற்கரிய செல்வம் யான் ஒருவன் பிறந்ததால் துறந்த பெரியாள் அப்படின்றார் கம்பர். 3 லோகத்திலேயும் கிடைக்காத ஒரு மாபெரும் செல்வம் ராமபிரான் என்ற ஒரு மகனாக இவளுக்கு கிடைத்தது. அந்த பெரும் செல்வத்தை துறந்த நான் ஒருத்தன் பிறந்து தொலைச்சேன் தம்பிய, என்னால
அவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் இவளுக்கு ஏற்பட்டது. இவள் தான் கௌசல்யா தேவி என்று அறிமுகப்படுத்துகிறான். அப்படி போற இடத்துல எல்லாம் நான் பண்ணல, ராமர் தான், என் அம்மா தான் பண்ணிட்டா அப்படின்னா. ஆனா கடைசியா ராமபிரானை போய் பார்க்கும் பொழுது ஓவென்று ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடி போய் அவருடைய திருவடிகளை கட்டிக்கொண்டு அழுகிற, கண்ணீர் விட்டு அழுகிறான். அவர் அழுகின்ற கண்ணீர் அவருடைய பாதங்களை நினைக்கின்றது. அவர் தூக்கி கட்டி வரதா. அப்போ ஒரு வார்த்தை, அண்ணா நான் பண்ணலண்ணா, எங்க அம்மா பண்ணிட்டா, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம். இதெல்லாம் சரியான முறையில நம்ம பசங்களுக்கு கத்துக் கொடுத்தா ஒத்துது கூட சொத்து கத்துன்னு போய் கோர்ட்டுக்கு போவே மாட்டான். விட்டு கொடுக்கறதுல முதன்மையா இருப்பா. இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. ராமாயணமும் மகாபாரதமும் ஏதோ கதைகள் அல்ல. இட்ஸ் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ். சொல்ற விதமும் அழகா, அது எப்படி இருக்கும் ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணம் எப்படி இருக்கோ அப்படி அவ்வளவு அழகா சொல்லணும். அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு வால்மீகி. பரதாழ்வார் கடைசியில எவ்வளவோ ட்ரை பண்றார், கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடுறதுக்கு வரமாட்டேன்னு. அப்புறம் அம்மாவை பத்தி பேசும்போது கைகேயை பத்தி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறார். அப்ப ராமபிரான் அவரை கோச்சிக்கிறார். 1000 சொன்னாலும் அம்மா, அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது. மகாராணி, அதற்கு உரிய மரியாதையை மதிப்பையும் நீ கொடுத்தே ஆக வேண்டும். அம்மா மட்டும் இல்ல, பட்ட மகிழ்ச்சி. அப்படி கைகேயிக்காக வாதாடுகின்றார். ஏன்னா அவருக்கு கைகேயினுடைய மனப்பான்மை தெரிந்திருந்தது. வால்மீகி அதை எழுதல. ஆனா எப்போ நானும் கூட வரேன் ராமபிரான் ஆக்ஷன் வரத்துக்குன்னு எப்ப வந்தாலோ அப்பவே அவளுக்கு மனசு மாறி போச்சு. தப்பு பண்ணிட்டோன்றதை உணர்கிறார். சில பேர்லாம் வந்து நான் தப்பு பண்ணிட்டா மனுஷன் சொல்ல மாட்டாவா, வந்து நான் பாத்துக்கு வந்தாலே அவ மன்னிப்பு கேட்கறவன் தான் அர்த்தம். அப்படி கைகேயி நீங்க எப்ப ஆக்ஷன் வாங்க, நான் வரலன்னு சொல்லியிருந்தேன், இட்ஸ் வுட் ஹவ் பீன் எ டிஃபரண்ட் திங். கூட நானும் வரேன்னும் போது அந்த மனமாற்றம் ஏற்பட்டு விட்டதுன்னு தான் அர்த்தம். அதே ராமபிரான் புரிந்து கொண்டிருந்தார். இதெல்லாம் தவிர 3 தாய்மார்களுக்கும் அவர் மிகப்பெரிய மரியாதையை கொடுத்தார். He was true to his all 3 mothers. அவருடைய நண்பனுக்கு உண்மையாக இருந்தார். சுக்ரீவனுக்கும் சரி, விபீஷணாழ்வாருக்கும் சரி, குகனுக்கும் சரி, தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் உண்மையாக இருந்தார். இதெல்லாம் சொல்லியும் போனா ராமாயணமே சொல்லும்படியாகும். சுக்ரீவன் அந்த லங்கையில போய் சேர்ந்த உடனே அந்த திருகோணமலை மேல இருந்து பார்க்கும்போது உப்பரிகையில ராவணன் நடைபெறுவதை பார்த்து கோபாவேசப்பட்டு பாய்ந்து சென்று அவரோட மல்யுத்தம் செய்ய. முதல்ல பார்த்தோன்னா வாலி தான் வந்துட்டானோன்னு பயப்படுறான் ராவணன். அவனுடைய அடி விழுந்த உடனே இது அவ்வளோ வாலி பாடி மாதிரி இல்லையன்றதான் சுதாரிச்சுன்னு எல்லாத்துலயும் எழுதி இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. மறுபடியும் அவன் திருப்பி தாக்கும் போது அதை தாங்க முடியாம இவன் மறுபடியும் பறந்து வந்து விடுகிறான். அப்ப ராமபிரான் கோச்சிக்கிறார். ஒரு ராஜான்றவன் பின்னாடி இருக்கணும், தளபதிகள் தான் போய் சண்டை போடணும், தளபதிகளை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா ராஜா போய் முதல்ல போயிட்டு ஏடாகூடமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்டைய சேனை கலகலத்து போயிடும். ராஜா இருக்க வரைக்கும் அந்த சேனை ஒரு வீரனுக்கும் தைரியம் இருக்கும், நம்ம ஜெயிச்சிருவோம்னு. நீ முன்னாடி போவே கூடாது, இவ்வளவு பெரிய தப்பு நீ பண்ணலாமா அப்படிலாம் கோச்சிட்டு கடைசியில கண்ணீர் மல்க சொல்ற. உன்னை இழந்து விட்ட பிறகு நான் ராவணனுடைய வெற்றி எனக்கு என்ன மகிழ்ச்சியை கொடுக்கும்னு கேட்கிறார். அழுதுறான் சுக்ரீவன். நான் இந்த ராவணனை இப்ப போனவன் கொன்னுவிட்டு அவனை வதம் பண்ணி பிராட்டியார தூக்கின்னு வந்திருந்தனாலாவது நீ இவ்வளோ என் மேல ஆசையா இருக்கலாம், இவ்வளோ அன்பு பாராட்டலாம். வந்தானேன் வெறும் கையானேன் அப்படின்ற வால்மீகி சொல்ற கம்பராட்டாழ்வார். வெறுங்கையோட வந்தவனுக்கு இப்படி ஒரு அன்பா அப்படின்னு உருகி போகிறார். அப்படி ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையாக இருந்தார். அப்படி he was very true to his warfare, தனுர்வேதம். அந்த வில்வித்தை அது தனுர்வேதம்னு வேதமா சொல்லப்படுவது வில்வித்தை. ஏன்னா மிசைல் மாதிரி சஸ்திரம் அஸ்திரம்னு இருக்கு. சஸ்திரம்னா அம்பு எடுத்து விடுறது கொஞ்சம் தூரம் தான் போகும். ஆனா அஸ்திரம்
எவ்வளவு தூரம் ஒன்னா போகும். அது மந்திரத்தினுடைய சக்தியை பொறுத்தது. அது எவ்வளோ எவ்வளோ தூரம் ஒன்னா போகும். இன்னும் இன்னும் இவ இன்னும் அந்த மாதிரி ஒரு மிசைல் கண்டுபிடிக்கல, அஸ்திரம் மாதிரி. அந்த காக்காசுரனை ஒரு இவனை ஒரு பண்ணி அந்த அஸ்திரத்தை விட்டா அது அவன் எங்கெங்கெல்லாம் ஓடுறானோ அங்கெங்கெல்லாம் துரத்தி போகும். இட் வில் திங்க் இன்டெலிஜென்ட்லி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் அதை தான் பண்ணுமோ என்னமோ. அதெல்லாம் அவன் அந்த காலத்துல பண்ணியிருக்கா. அதெல்லாம் பொய் கதைன்னு சொல்ல முடியாத மாதிரி இப்போது உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. That Astram can think independently. சுதர்ஷன் ஆழ்வார்னா he can think independently. தூர்வாசர் எங்க போனாலும் விடாது. அவர் கடைசியில அம்பரீஷர்கிட்டயே வந்து கெஞ்சுற வரைக்கும் விடாது. அப்படி he was so true to his art of archery. ராவணனை press one more arrow and finish him then and there. இந்த வில்வித்தைக்கு நாம் உண்மையாக இருக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு உள்ளூர ஓடிந்து இருக்கணும். He wanted to bring out the best in him. அது he will be true to his Dhanurveda and he was prepared to get destroyed. அப்படியே ஆளாமே ராவணனை ஒரு சான்ஸ் கொடுத்து அவனை இவர் ஜெயிச்சுட்டான்னா, அங்க வார ஜெயிக்கிறதுன்றது மரணம் தான், வார தோக்கிறதுன்றது மரணம் தான். அப்படி தோற்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் உயிரே at the cost of one's life, he stuck to truth, stuck to that loyalty to his Dhanurveda. அது அவர் உடம்புலயே இருக்கு, பிளட்லயே இருக்கு, நியாயமா இருக்கு, நேர்மையா இருக்கு. டு பி ட்ரூ, that is the way you can be true to yourself. இப்போ டு பி ட்ரூ டு யுவர் ஃபாதர், யுவர் பேரண்ட்ஸ், யுவர் மதர்ஸ், யுவர் மதர், யுவர் brothers, your friends, simpler put it in one single sentence. You have, unless you are true to yourself, you cannot be true to everybody other people. நம்ம ட்ரூவா இருக்கும் நம்மளுக்குள்ளே. டி.கே. சண்முகம்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் எங்க பெரியப்பா ஃப்ரெண்டு மூலமா அந்த டி.கே. சண்முகம் நகத்தெல்லாம் இது பண்ணி அப்போ சொன்ன ஸ்டேஜ்ல தான் இருப்பாரு, இது யார் பார்க்க போறா அப்படின்னு. நான் பார்ப்பேன்னே அவர். அது மாதிரி யூ ஷுட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். அவர் ரொம்ப ஃபேமஸ் டி.கே. சண்முகம். he was so true to his art that he becomes TKS brothers, டி.கே. சண்முகம் and டி.கே. பகவதி. டிராமாக்கே ஒரு புத்துயிர் அளித்தவர்கள். அவர் அவ்வையார் டிராமா பார்த்துதான் நம்ம வாசன் வாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் கே.பி. சுப்பராமன் வச்சு அவ்வையார் சினிமா எடுத்தது. இவர்கள்லாம் டெடிகேட்டட் themselves to the art. அப்படி ராமபிரானும் ராமபிரான் தான் இதற்கெல்லாம் வழிகாட்டி. அவருக்கு நல்லா தெரியும் nothing is certain in war. அது லட்சுமண சுவாமிக்கு சொல்றாரு, வாலிய வதம் பண்றதுக்கு முன்னாடி யுத்தம்னு வந்ததுன்னா வெற்றி நிச்சயம் இல்லை அப்படின்றார். அதனால்தான் மறைஞ்சிருந்து கொள்ளும்படி ஆயிடுத்து. நம்ம எதிர போய் நின்று என்ன ஆகுமோ, வாக்கு கொடுத்துட்டோம், வாக்கு கொடுத்ததுதான் முக்கியமா இருக்கு, கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். என்ன பண்றது, இது நம்ம பண்ணிதான் தீரணும், வேற வழி இல்லை. அவர் அவ்வளோ ஓப்பனா சொல்லல. லட்சுமண சுவாமி கிட்ட சொல்ற வார்த்தைகளை வச்சு நான் சொல்றேன். வார்ல நத்திங் யூ கேன், எதுவுமே நிச்சயம் அல்ல. அந்த ஒரு what do you call that knowledge இவருக்கு இல்லாமையா இருக்கும். ராவணன் கிட்ட இது விட்டு கொடுக்கலான்னு அந்த எண்ணம் வரும் பொழுது இவனை மன்னிச்சு அனுப்பிச்சோட, இன்னைக்கு போட்டோம் வரட்டும், நாளைக்கு வரட்டும் அப்படின்னப்போ நத்திங் இஸ், த விக்டரி இஸ் நாட் அஷ்யூர், நத்திங் இஸ் ஷியூர், நத்திங் இஸ் சர்டன் இன் வார். நல்லா தெரியும், இருந்தாலும் இட் வாஸ் ட்ரூ டு ஹிஸ் ஆர்ட். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வருது? he is prepared for this loss of his own identity.
தட் இஸ் ஈகோ. தன்னிழப்புக்கு தயாரா இருக்கார். இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட், இன்று போய் நாளை வான்னு அவர் அன்னைக்கு அமுச்சு வச்சது இருக்க, that is the symbol of his own preparedness to get destroyed. மகாபலி மாதிரி அந்த திருவடி தம் மேல பட்டா சுக்குநூறு ஆயிடும். இன்னைக்கு இவனை விட்டோம்னா நாளைக்கு நம்ம அவுட்டு, அப்படி ஆகலாம். இருந்தாலும் நம்ம இவனை விடுறது தான் நியாயம். நியாயத்து பக்கம் இருப்போம். நம்ம போனா பரவாயில்ல. அப்பவே அவர் ஆத்ம ஞானத்துக்கு முழு தகுதி பெற்றவராகி விட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்போ ரொம்ப சொல்றதுக்கு இப்போ டைம் இல்லை. கொச்சு கொச்சமா பார்த்தா he was moving towards that particular stage where he will fully deserve this ஆத்ம ஞான. அது அந்த fully deserveன்ற நிகழ்ச்சி இந்த இன்று போய் நாளை வாழ தான் அவருக்கு பூரணமாச்சு. அவருடைய தகுதி. Yes, he deserves 100% this ஆத்ம ஞான. அந்த ஸ்டேஜ் எப்போ வந்ததுன்னா, இந்த ராவணனை அவர் மன்னித்து திருப்பி அமிச்சார் பாருங்க, அந்த கட்டத்துல தான் அதுக்கு வந்தது. இது மாதிரி யாரும் சொல்றது இல்லை. எல்லாரும் என்ன சொல்ற, கருணையினால விட்டார் என்றார். அங்க கருணை மட்டும் இல்லை, எனக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் அட் எனி காஸ்ட். என்ன நடந்தாலும், என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் எனக்கு நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்ற அந்த உறுதிப்பாடு. ஐ வில் பி ட்ரூ டு மை செல்ஃப் அட் த காஸ்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் அங்க நிகழ்ந்தது. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆஸ்பெக்ட் விச் முருகனார் வாஸ் குவைட் அவேர்னு எனக்கு தோன்றது. இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை அவர் எடுத்திருக்க மாட்டார். அந்த சமயத்துல உணர்ச்சி வசப்பட்டு கட்டுப்படுத்த முடியாமல் எதிரியை கொல்வது என்பது தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்திலே பேலன்ஸ்டா, அமைதியா, ஐம்புலன்களை அடக்கி மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செய்வது at the cost of one's life to be true for the simple reason he wants to be true to himself. அப்போ அவர் ராவணனுக்கு கண்டுபிடிக்கிறார் ஒரு காரணம். ராவணா, நீ இன்றைக்கு நன்றாகவே யுத்தம் செய்தாய், ஆனா என்னோட வந்து சண்டை போடுறதுக்கு முன்னாடி நீ என்னுடைய சேனையிலே பல மாபெரும் வீரர்களோடு சண்டையிட்டு அவர்களெல்லாம் ஜெயிச்சு ஒருவேளை நீ கலைச்சு போயிருக்கலாம். யூ ஆர் நாட் அட் யுவர் ஃபிட்டஸ்ட் லெவல். அதனால now you can go back, have homemade food, take rest, come back tomorrow, I will show you what archery is all about. அதே தான் சொல்றாரு. உனக்கு வில்வித்தை என்றால் என்ன, அந்த ஆச்சரியத்தை நான் உனக்கு நாளைக்கு காண்பிக்கிறேன் என்கிறார். ஏன்னா சுப்ரீம் கான்பிடன்ஸ் தன்னுடைய சக்தியிலே, திறமையிலே. இந்த மாதிரி ஒரு அப்ப கம்பநாட்டாழ்வார் இதை பத்தி பாடும்போது, மானம் இழந்து மீண்டும் கோட்டையை நோக்கி போகும் பொழுது இதெல்லாம் கேள்விப்பட்ட சீதை என்னை பத்தி நினைச்சுப்பாளோன்னு அந்த கவலை தான் அவனுக்கு பெருசா இருந்ததுதான். அப்படி ஒரு கம்பநாட்டாழ்வார் ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறார். ஆனா வால்மீகி அப்படி கொடுக்கல. அவன் ரொம்ப இதை விட என்ன ராமன் கொன்னுட்டு இருக்கலாம், அப்படித்தான் அவன் சுத்த வீரம். இது மாதிரி பொழைச்சி திருப்பி வர்றதுக்கு செத்தே போயிருக்கலாங்க. ராமன் என்னை கொன்னுட்டு இருக்கலான்னு தான் கும்பகர்ணன் கிட்ட சொல்றான். அவன் ஏன் என்னை உயிரோட விட்டான்னு தெரியல, இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு. இப்படி இந்த ஒரு செயல் தர்மத்தின் வழியில் நின்று எது தர்மமோ அதைத்தான் நான் செய்வேன் என்பது ஆன்ம இயல்பு. எப்படியாவது ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்து எப்படியாவது ஜெயிச்சுன்றது அகந்தை இயல்பு. ஆன்ம இயல்பு மன்னிக்கிறதுன்றது இட் இஸ் த ஃபிளிப் சைட் ஆஃப் இட். மன்னிச்சுடுறது மட்டும் ஆன்ம இயல்பு இல்லை. ஆன்மா இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டுகின்ற ஒன்று. அதனுடைய சன்னதியில அந்த மன்னித்தல் என்பது நிகழ்கின்றது. அது பண்றது என்னன்னா, எது நியாயமோ அதுலதான்
மனசு போகும், தீவிரமா போகும். அதுதான் ராமபிரானுக்கு அதி தீவிரமாக நாம் நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அது அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே அதுதான் இருந்திருக்கு. நீங்க ராமாயணம் ஃபுல்லா படிச்சா அவர் ஒருவன் தனக்குத்தான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் கொடுத்திருக்கிறார். ப்ராபப்லி ராமாயணத்தை தனியா ஒரு நாள் வச்சுட்டா ப்ராபப்லி சம் ஆர் 1 or 2 sittings we can do some justice to Lord Rama's character. அவர் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையே ஒரு செய்தி தான் நம்மளுக்கு. இப்படி இதுல இன்னொன்னு இருக்கு. அந்த அந்த பரமாத்ம வஸ்துவாக அவர் அந்த க்ஷணத்துல மாறிட்டாருன்னு தான் எனக்கு தோன்றது. இல்லைன்னா அவ்வளவு பெரிய ஒரு செயலை அவர் செய்திருக்க முடியாது. அதுல இன்னொன்னு இருக்கு. ராவணன் முதல் முறையா தோத்துருக்கான். மரண பயம்னா என்னன்னு அனுபவிச்சிருக்கான். அன்னைக்கு ராத்திரி நீ ஓய்வெடுத்துக் கொள்றது என்ன அர்த்தம் யோசிச்சு பாரு. நல்ல புத்தி வந்து பிராட்டியார கொடுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். ஆனா அதை அவன் பயன்படுத்திக்கல. அது ராட்சச குணம். அகந்தை பரிபூர்ணமா இருக்கின்ற இடத்துல யோசிக்கவே யோசிக்காது. அது விபரீத என்ன சொல்வா, விநாசகாலே விபரீத புத்தி. அதுதான் அவனுக்கு நிகழ்கிறது. பொதுவா அகந்தை அதிகமா இருக்கவாளுக்கு அதுதான் நடக்கும். ஆனால் இந்த ஆன்ம வஸ்துவாக ராமபிரான் கொச்ச கொச்சமா மாறிக்கொண்டிருக்கிறார். பை ஷியர் கர்மயோகம். அவரோட ஒரு சிறந்த கர்மயோகியை பார்க்கவே முடியாது. அந்த கர்மயோகத்தை பயிலும் பொழுது அதனுடைய பேசிக் பிரின்சிபல் வந்து உனக்கு நீ உண்மையாக இரு. யூ கான்ட் சீட் யுவர் செல்ஃப். இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு நம்ம நான் யாருன்னு பார்க்கணும், நமக்கு உள்ளே ஆழ்ந்து போகணும். அப்போ யூ கான்ட் சீட் யுவர் செல்ஃப்ன்றது கூட கூடயே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு 1000 times will be a failure. ஆனா 1001வது முறை we should try at least this time not to cheat ourselves. அந்த எண்ணம் வரும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள். இதுதான் பர்சிவியரன்ஸ்ன்றது. இத ராமபிரான் சாதாரணமான லோக வாழ்க்கையில டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல மறுபடியும் மறுபடியும் அதை செய்து காட்டினார். அது அவருக்கு நேச்சுரலா இருக்கு. அந்த நேச்சுரலா அவருக்கு தான் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பண்பு அவ்வளவு பெருசா அவர் வளர்த்துட்டதுனால அவர் ஏன் கைகையை காட்டுக்கு போன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டார் நீ போயிடு. நம்ம தான் அதை பித்ருவாக்கிய பரிபாலனம்ன்றோம். அவரை பொறுத்தவரையில் அவர் இளவரசர். அவருக்கு ராஜா ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். ராஜாவோட வாக்கை நிறைவேற்றுவது நமது குடிமக்கள் கடமை. இப்ப இந்த அரசாங்கம் நிறைய கடன் வாங்கினா அந்த கடனை தீர்க்க வேண்டிய பொறுப்பு குடிமக்களுக்கு தான் இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சுக்கவே முடியாது. ராஜா ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு சாதாரண குடிமகனுடைய கடமை என்னும் போது ஒரு இளவரசனுக்கு எப்படி இருக்கும்? எந்த அளவு ஸ்ட்ராங்கா அவர் ஃபீல் பண்ணும்? அது எப்பவோ கொடுத்ததா இருக்கட்டும், இதுதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி கொடுக்கலன்னு இருக்கட்டும், இதை ஈஸியா நம்ம விட்டுட்டு மக்கள் மன்றத்துக்கு போலாம். மக்கள்லாம் என்னதான் விரும்புகின்றார்கள், எனக்கு பட்டாபிஷேகம் பிக்ஸ் பண்ணியாச்சு, நான் போய் தான் தீருவேன்னா யார் அவரை தடுக்க முடியும்? பட் he wanted to be true to himself. அவருக்கு உண்மையாக இருக்கின்றது எப்படின்னா அவர் தந்தைக்கு அவர் உண்மையா இருக்கணும். ஆனா நம்மளாம் என்ன சொல்றோம்? அது பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்பா வார்த்தையை அப்படி மதிச்சு நடந்தார். அப்பா வார்த்தையை அவர் அப்படி மதிச்சு நடந்ததுக்கு காரணம் என்ன? அவருக்கு உண்மையாக இருக்க விரும்பினார். யாருக்கு? தசரதனுக்கு. அவர் தசரதனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் ராமபிரானாகிய தனக்கே உண்மையாக இல்லை என்றால் எப்படி தசரதனுக்கு, அந்த ராஜாவுக்கு, தன்னுடைய தகப்பனாருக்கு எப்படி அவர் உண்மையாக இருக்க முடியும்?
அதே உண்மையைத்தான் இங்கே ராவணனிடத்திலே அவர் கடைபிடித்தார். அங்க இட் வாஸ் a first step, it was a first test. ஆன்மீக பாதையிலே அவரையும் அறியாமல் அடியெடுத்து வைத்த ஒரு நிகழ்ச்சி காட்டுக்கு போறது. இங்கே ராவணனுக்கு மன்னித்து அருளி நீ போனா போ, திருப்பி வந்து என்ன கொல்லு, இதெல்லாம் எனக்கு லட்சியம் கிடையாது. ஐ வாண்ட் டு பி ட்ரூ டு மை செல்ஃப். I want, how I can be true to my art of this Dhanurveda? I have to provide you one chance. கடைசியில் அவர் சான்ஸ் கொடுத்து என்ன ஆச்சு நினைச்சு பாருங்க. சான்ஸ் கொடுத்து என்ன ஆச்சு? 7 நாட்கள் மறுபடியும் அந்த யுத்தம் நடந்தது. 2 பேரும் both the people were at their wits end. இவர் அடிச்ச அடியில அவன் தாங்க முடியாம மூர்ச்சை அடைந்து தேர்ல சாய்ஞ்சுடுறான். அவனுடைய தேர்ப்பாக சாரதி லைன் ஆஃப் பேட்டில் விலக்கி கொண்டு போகிறான். அப்ப அடிக்க கூடாது, யுத்த தர்மம், ராமபிரான் அடிக்கல, அப்படியே நிக்கிறார். அப்ப அகஸ்தியர் வரார், ஆதித்யஹிரியம் சொல்லி கொடுக்கிறார். இந்திரன் தேர அனுப்புறான், இவருக்கு ஒரால முடியலையே, பாவம் ஜெயிக்க முடியலையே. திவ்யாஸ்திரங்களோட அந்த தேர் வருது. தேர் பாகனையும் அனுப்புறான், நல்ல எக்ஸ்பர்ட்டா, இவர் புதுசா யாரும் தேடக்கூடாதுன்னு, மாதலின்னு. இவர் அந்த தேரம் இந்திரனுடைய தேர் அப்படின்ட்டு 3 முறை அந்த தேரை வலம் வந்து அதை நமஸ்காரம் பண்ணிட்டு தேர்ல ஏறுற. தெய்வ சகாயம் அப்படியெல்லாம் அவருக்கு வருது. அப்படியும் மறுபடியும் யுத்தம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ராவணன் ஜெயிச்சுடுற மாதிரிதான் இருந்தான். அப்புறம் 10 தலைகள் வீழ்த்தி பண்ணா அப்ப மாதலே ஞாபகப்படுத்துறார் சுவாமி, தேவரீர் மார்ப குறிவைக்க பிரம்மாஸ்திரத்தை மறந்து விட்டீர். அவருக்கு ஞாபகம் வரல. கடைசியில பிரம்மாஸ்திரத்தை மார்ப வச்சு பண்ணும்போது தான் ராவணன் விழுகிறான். அவ்வளோ சகாயம், தெய்வ சகாயம் அவருக்கு தேவைப்பட்டது. All the breaks have to go in his way if he has to win, and all the breaks went in his favor. Very surprising. ஒன்னு பிரேக் அவரு பக்கம் போராட்டா கூட ராவணன் ஜெயிச்சிருப்பான். அவ்வளவு இட் வாஸ் ஹேங்கிங் இன் தட் பேலன்ஸ், ரொம்ப டெலிகேட் பேலன்ஸ். அந்த மாதிரி ரிஸ்க் அப்படி இருக்கப்பட்டதுதான் அதுன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு இன்று போய் நாளை வாங்க. When you study this act of Lord Rama, to give him a respite, to come back into the game. இன்னைக்கு அவர் அதை அலோவ் பண்ணதுனால இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வில்வித்தையில நடந்தது. பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும். இந்த அம்பா போய் பரசுராமருக்கு கேட்டு அவர் இவ்வளவு பெரிய தப்பா பண்ணான் அவன் அப்படின்னு. அப்போ பீஷ்மர பரசுராமரால ஜெயிக்க முடியல, 2 பேரும் ஈக்குவலா இருக்கா, என்னால முடியலமான்னு சொல்லிட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த வில்வித்தை யுத்தம். வில் வித்தையா, வில் யுத்தம். பட் இந்த ரெண்டுமே these two which is இந்த ரெண்டுமே கூட they were highly eulogized, highly praised. இந்த மாதிரி அர்ஜுனனோ வில்லுக்கோர் விஜயன்னு பேர் வாங்கினது அந்த கர்ணனோட அவன் பண்ண யுத்தத்தினாலதான். அப்போ they brought out the best. So also Bhishma and Parashurama, they showed what this archery is all about. அதெல்லாம் பண்ணது உண்டு. ஆனால் இது எல்லாத்தையும் விட இவ்வளோ பெருசா இவெல்லாம் பண்ணதெல்லாம் that can nowhere near what Ravana and Rama did. அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணா. That is because of Lord Rama was insistent. He insisted that he will give one more chance to Ravana. அப்படிப்பட்ட ஒரு தனுர் வேதத்தினுடைய சிகரத்துக்கு, அந்த தனுர் வேதத்துக்கே, அந்த வில்வித்தைக்கே they brought respectability. அவ்வளோ பெருசா யாருமே அதுக்கு அப்புறமும் இல்லை, முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அதெல்லாம் பாசிபிள் பிகாஸ் லார்ட் ராமா tried to be true to himself. அதுக்கு நம்மளுக்கு உண்மையா இருக்கணும், நமக்கு உண்மையா இருக்கணும்னா தனு வேதத்துக்கு உண்மையா இருக்கணும். அதனால ராவணனுக்கு பெனிஃபிட் வருதுன்னா தட்ஸ் ஆல் இஸ் இட்ஸ் அதோட நடக்கிறது. யூ கான்ட் லுக் அட் த பர்சன், லெட் ஹிம் கம் பேக்.
let him be fully equipped. திருப்பி வரும்போது ராமன் சாதாரணமானவன் அல்ல அப்படின்ற நினைப்போட தான் அவன் வந்தான். ஏதோ அற்ப மனுஷன் தான், அற்ப மனுஷன், அல்ப மனுஷா. அவன் பேசும்போது என்ன அற்ப மானிட பிறவி, அவன் மனிதர்களெல்லாம் ஒரு பிறவியாவே எடுத்துக்கிறது இல்லை, அல்ப ஜந்துக்கள் தான் அவன் இது பண்ண. ஆனா 2வது முறை ராமபிரானை அவன் போர்க்களத்திலே வந்து சந்தித்த பொழுது இவர் சாதாரண மனிதன் அல்ல. இந்திரஜித் மாண்டான்னும் போது, கும்பகர்ணன் மாண்டான்னும் போது அவனுக்கு தோன்றுது, இவன் நாராயணன் தானோ, மகாவிஷ்ணு தான் இந்த வந்திருக்காரோ. அந்த அளவு ராமபிரான் மீது ஒரு ஹெல்த்தி ரெஸ்பெக்ட் he develops. காரணம் இந்த இன்று போய் நாளை வா. இப்படி ஏதோ பரங்கருணை கடல் அப்படியே அப்ப வந்து அவர் கடவுளா இல்ல. வால்மீகி ஒரு இடத்துல கூட ராமபிரான கடவுள்னு சொல்லவே இல்லை. சாதாரண ஒரு அரசகுமாரன், ஒரு இளவரசன். இந்த பாரத தேசத்துல எவ்வளவோ பேர் இளவரசர்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் இந்த அயோத்தியா நகரத்து இளவரசனை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த இளவரசன் தான் தனக்குத்தான் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே பரிபூர்ணமாக நாட்டத்தை செலுத்தினார். அப்படி வாழ்ந்தும் காண்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு இளவரசன், அப்படி அந்த இளவரசன் தான், அதனாலதான் அவன் சக்கரவர்த்தி ஆனான். அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி 3 லோகங்கள ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ், தலைமுறைக்கு தலைமுறை, சுமார் 7000 வருடங்கள் என்று சொல்ல சில பேர் கணக்கு சொல்றேன். அவ்வளவு வருஷம் பொறுத்து இன்றைக்கும் நான் ராமபிரானை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரே காரணம் அவருடைய அந்த கொள்கை, எனக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். இதுதான் மனித வாழ்வை பண்படுத்தும். நீங்க வேற யாருக்கும் you are not answerable, you are answerable to yourself. ஒண்ணு மனசுக்கு பிடிச்சு நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோமையானால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது மனது தன்னிச்சையாகவே போகும். எப்பொழுது நான் எனக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்றால்தான், அந்த எண்ணம் இருந்தால்தான், அந்த எண்ணத்தை மிக பெருத்தளவிலே அபிவிருத்தி செய்தவர். அவருக்கு மட்டும் இல்ல, அவர்கிட்ட வந்தவா எல்லாருக்கும் அவர் செய்தார். அதுதான் ராமபிரானுடைய ஒரு மாபெரும் போற்றத்தக்க குணாதிசயம். அதுதான் அவரை தெய்வமாக்கியது. அவரை மட்டும் தெய்வமாக்கல, அவர் தெய்வமான பிறகு அந்த செல்ஃப்ஹுட், செல்ஃப் ரியலைசேஷன்றது அவருக்கு வந்த அப்புறம் வால்மீகி கடைசி வரைக்கும் சொல்லல. அவர் உடலை விட்டுட்டாரு சரை நதியிலன்றதோட அவருடைய முடிஞ்சு போறது. அவர் மறுபடியும் ஸ்ரீமன் நாராயணன் ஆயிட்டார். அவர் சொன்னதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் ராமபிரானாக வந்தார் என்பதுதான். அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல கூட அவர் ராமபிரானாக அவர் மகாவிஷ்ணு தான் நான் அப்படின்னு அவர் இன்னும் கேட்டா, ராவண சம்ஹாரம் முடிஞ்ச உடனே தேவேந்திரன் ஓடி வந்து, தேவரீர் செயற்கரிய செயலை செய்து முடித்தீர், வாருங்கள் வைகுண்டத்துக்கு போகலாம் போது, வைகுண்டமா நானா எதுக்குன்ற பயந்து போய் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றவராச்சேன்னு தசரதனை கூப்பிட்டு வர. அப்ப அவர் குழந்தாய், நீ சாட்சாத் நாராயணன் தான், நான் உங்களை மகனாக பெற்றது நான் பெற்ற பெரும் பாக்கியம். அப்ப கூட அவர் ஒத்துக்க மாட்டேன். அவர் வைகுண்டத்துக்கு போல, நேரம் அயோத்தியாவுக்கு தான் போற. நான் அன்றாடம் சிவபெருமானை வழிபடுகின்ற சாதாரண ஒரு பக்தன், சாதாரண மானிடன், அப்படித்தான் சொல்றாரு அவர் கடைசி வரைக்கும். அப்படித்தான் அவர் உயிரையும் விடுறார். ஆனால் எப்ப பிராட்டியாரை காட்டுக்கு அனுப்பிச்சாரோ அது இன்னும் பெரிய ஒரு, அது ஏகப்பட்ட, அவர் அந்த நாட்டுக்கு அரசனாக இருப்பதற்கு உண்மையா, அரச பதவிக்கு உண்மையாக இருந்தார். எட்வர்ட் எயிட் கூட தான் வேற ஒரு காவலர் கல்யாணம் பண்ணிட்டு போனா, ஏதோ இங்கிலாந்து பத்தத்தை துறந்தான். இன்னைக்கு யார அவன் நினைச்சு பாக்குறா? ஆனா ராமபிரான் மனைவியை துறந்தார், பட்டத்தை துறக்கல. ஆனா இன்னைக்கு ராமபிரானை நாம் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு வசத்தியான ஒரு தத்துவம் அது. நான் எனக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையே மாற்றும். அவர் பிராட்டியாரை காட்டுக்கு அனுப்பித்து, நான் ராஜாவா இருக்கிறது தான் எனக்கு குடிக்கப்பட்ட விதி, இதற்கு நான் உண்மையாகத்தான் இருந்துதான் தீர வேண்டும், என்னுடைய குடிமக்களுக்கு ஐ ஆம் ஆன்சரபிள்.
இத இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில விட்டு நான் ஓட முடியாது. இந்த அரச பதவியில நான் இருக்க வேண்டும் என்றால் அரசியார் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்க வேண்டும். குடிமக்கள் யாரும் அலட்சியமா பேசும்படியா இருக்கக்கூடாது. ஒரே வழி ஊர்வாய கட்டணும்னா பிராட்டியார காட்டுக்கு அனுப்புறது தான். அவருக்கு எவ்வளவு தெரியும். பிராட்டியார் மாதிரி ஒரு புனிதவதி 100 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய ஒரு முடிவை அவர் எடுத்தார். அவர் ராஜாவாக நம்ம பிறந்துட்டோம். ராஜாவாக இருக்கும்படியாகி விட்டது. இதற்கு நான் உண்மையாக இருந்து தீர வேண்டும். இதை நான் விட்டுற முடியாது. அவருக்கே உண்மையாக இருந்தார். அதனால அவர் ராஜாவா கண்டினியூ பண்ணார் கடைசி வரைக்கும். அந்த க்ஷணத்துல அவர் ஆத்ம ஞானத்தை அடைந்தவராகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால தான் அவருடைய அவதாரம் முடிந்த பிறகு அவருடைய மேன்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டார் என்பது அவர் உயிரோடு இருக்கும்போது பாதி பேர் ராஜா நினைப்பார், பாதி பேர் ஆத்ம ஞானம் அடைஞ்சவரா நினைப்பாரு. எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த ஜீவதசையிலிருந்து விடுபட்டவுடன் அவர் சாட்சாத் ஆத்மஸ்வரூபம் என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். பராசக்தி, பரமசிவம், விநாயக பெருமான், முருகப்பெருமான், இப்படியெல்லாம் பெரும் பெரும் தெய்வங்களுக்கு சமானமாக ராமபிரான் தெய்வமாக இந்த தேசத்திலே மதிக்கப்படுகிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம், நான் எனக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். This was a guiding principle in his life. அதுதான் இவரை இன்று போய் நாளாவா என்றும் சொல்ல வைத்தது. இதையெல்லாம் முருகனார் உணர்ந்தவராக இருந்திருக்கிறார். நான் முருகனாட்ட நேரா பேசல, மனதோடு மனம் பேசிய போது எனக்கு என்னுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து எனக்கு இவற்றையெல்லாம் உணர்த்தியவர் முருகனார். இது ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த 30,000 பாடல்களை படிக்கும் பொழுது this must have been the attitude of Lord Rama என்பதை முருகனார் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். இதற்கு மூல காரணம் பகவான். இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு கூறி இதனாலே இந்த இன்று போய் நாளை வா என்று சொல்கின்ற இந்த நிகழ்ச்சி அபரிமிதமான ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்ற ராமபிரானுடைய வாழ்க்கையிலே பெறுகின்றது என்று சொல்லி, முருகனார் அவர் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதினாலே பரங்கருணை கடல் என்று கூறுகின்றார் என்பதையும் சொல்லி, இந்த அளவிலே இந்த ராமபிரானுடைய லீலையை ரமணபிரானின் லீலையாக பாடி முருகனாரோடு சேர்ந்து நாம் எல்லோரும் மகிழும்படியாக என்னை தூண்டிய அந்த பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். பிறகு இந்த ராமபிரானாக ரமணபிரான் நமக்கு தோற்றமளிக்கின்ற சில விஷயங்களை கூறி அடுத்த வகுப்பிலே கூறி கிருஷ்ணாவதாரத்திற்கு வருகிறோம். அந்த கிருஷ்ணலீலையை பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.